சோழ நாட்டின் பொற்காலத்தின் 25வது அத்தியாயம். சோழ தேசத்தில் வந்தியத்தேவன். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரை பல நாவல்களில் வந்தியத்தேவனை பல கோணங்களில் பார்த்திருப்போம். என்னுடைய கற்பனையாலும் வரலாற்றை சார்ந்தும் எழுதப்பட்ட புனைவு கதையாகும் இது. வந்தியத்தேவன் சோழ பேரரசின் கீழ் பல்லவராயர் நாடு என்று சொல்லப்பட்ட பிரம்மதேசத்தை சுற்றியிருந்த சிறுநாட்டு மன்னராவார். இது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அதனை பயன்படுத்தியே இத்தகைய கதையை அடுத்த கட்டத்திற்கு, அதாவது பொற்காலத்திற்கு கொண்டு செல்லப் போகிறேன். வந்தியத்தேவன் தன் தந்தையை மீட்பதற்காக சோழ நாட்டு மன்னர் சுந்தர சோழரை சந்திப்பதற்காக சோழ நாட்டிற்குள் வந்திருக்கிறார். இனி நடக்க இருப்பது: வந்தியத்தேவன் தஞ்சையில் ஒரு மூதாட்டியின் வீட்டில் தங்கிக் கொள்கிறார். அதிகாலை கதிரவன் உதிக்கிறது. மக்கள் அனைவரும் ஆரவாரத்துடன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு வயல்களில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வந்தியத்தேவா, கதிரவன் உதிக்கத் தொடங்கிவிட்டது, எழுந்து கொள். வந்தியத்தேவனும் உறக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்கிறார். தாயே, இந்நாட்டு விவசாயத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் மக்கள் அனைவரும் அதிகாலை முதலே வயல்களில் வேலை பார்க்கிறார்களே. விவசாயம் என்பது இந்நாட்டு வளர்ச்சியின் மூலத்தனம். அதற்காகத்தான் சோழ நாடானது விவசாயத்திற்கு அதிகப்படியான சலுகைகளும் முன்னுரிமையும் வழங்குகிறது. இம்மன்னர் மட்டும் இல்லாமல் முன்னால் ஆட்சி செய்த மற்ற மன்னர்கள் விவசாயத்திற்கு தான் முன்னுரிமை வழங்கினார்கள். அதனால் தான் நீ பார்க்கும் இடமெல்லாம் பசுமையாக தெரிகிறது. இதன் மூலமாகத்தான் மழையும் பெய்து சுற்றியுள்ள ஏரிகளில் நீரும் வழிகிறது. மக்களின் குடிநீர் பற்றாக்குறையும் தீர்கிறது. வந்தியத்தேவா, நான் வயலுக்கு செல்கிறேன். நீ தேவையான உணவை அறிந்துவிட்டு அரண்மனைக்கு செல். அதன் பிறகு வந்தியத்தேவன் உணவு அறிந்துவிட்டு போர் பயிற்சிக்கு தயாராகி கொண்டு தனது குதிரையில் அரண்மனைக்கு செல்கிறார். செல்லும் வழியில் மக்களின் இசையை கேட்டும் அங்கு செல்லும் பெண்டுகளின் அழகை ரசித்துக் கொண்டும் அரண்மனைக்கு செல்கிறார். வந்தியத்தேவன் அரண்மனை வாசலில் நுழைந்தவுடனே பெரிய கம்பத்தை பார்க்கிறார். அதன் பிறகு வந்தியத்தேவன் தன் மனதில், ஓ, இவன்தான் பாண்டிய நாட்டு மன்னன் வீரபாண்டியனோ? இதனை பார்க்கும் பொழுதே உடல் சிலிக்கிறது. இளவரசர் ஆதித்த கரிகாலரின் கோபமும் வீரமும். பிறகு அரண்மனை வாசலின் முன்னே நின்று பிரம்மாண்டமான கதவினை பார்க்கிறார். சிறிது நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அரண்மனை வாசலையே கவனித்துக் கொண்டிருக்கிறார். நாம் எப்படி இந்நாட்டு மன்னரை சந்திப்பது? அடே, நானும் உன்னை சிறு நேரமாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். அரண்மனை வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறாயே, ஏன்? உனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய பெயர் வந்தியத்தேவன். நான் சோழ நாட்டு படைவீரர் தேர்வுக்கு கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன். இதன் காரணமாக இந்நாட்டு மன்னரை நான் சந்தித்தாக வேண்டும். மன்னரை எப்படி சந்திப்பது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? தினமும் காலை 1 மணி நேரம் மக்களின் குறைதீர் கூட்டம் நடைபெறும். அப்பொழுது மன்னரை சந்திப்பதற்காக அரண்மனை வாசலானது திறக்கப்படும். அப்பொழுது மக்கள் அனைவரும் உள்ளே செல்வார்கள். தேர்வுக்கு வருபவர்களையும் அனுமதிக்கப்படுவார்கள். அப்பொழுது நீ உள்ளே சென்று தேர்வில் கலந்து கொண்டு மன்னரை சந்திக்கலாம். மக்களும் மன்னரை சந்திப்பதற்காக காத்து கொண்டிருந்தனர். வந்தியத்தேவனும் அந்நேரம் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார். அந்நேரமும் வந்தது. அரண்மனை வாசலானது திறக்கப்பட்டது. மக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளுங்கள். மன்னரை சந்தித்து கோரிக்கைகளை தெரிவிக்க வேண்டும் என்றால் உள்வாசலிலே நில்லுங்கள். படை வீரர்களுக்கான தேர்வுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் பயிற்சி களத்திற்கு செல்லுங்கள். இதனை கேட்டு வந்தியத்தேவன் இவ்விடத்தில் இருந்து பயிற்சி களத்திற்கு செல்கிறார். அதன் பிறகு சுந்தர சோழர் வருகிறார். அனிருத்தர், அரசே, படை வீரர்களுக்கான தேர்வுக்கான ஆட்கள் வந்திருக்கிறார்கள். பயிற்சி தளத்திற்கு சென்று அவர்களை தேர்வு செய்ய வேண்டும். தலைமை அமைச்சரே, முதலில் இந்நாட்டு மக்களை சந்தித்தாக வேண்டும். அவர்களை குறையை கேட்க வேண்டும். இந்நாட்டு மக்களை எதற்காகவும் காக்க வைக்க கூடாது. இதையடுத்து சுந்தர சோழர் முதலில் இந்நாட்டு மக்களை சந்திக்கிறார். அவர்களின் குறைகளை கேட்கிறார். அதே நேரத்தில் பயிற்சி தளத்தில் வந்தியத்தேவனை சேர்த்து 4 படை வீரர்கள் தேர்வுக்காக கலந்து கொள்கிறார்கள். அதன் பிறகு சுந்தர சோழர் பயிற்சி தளத்திற்கு செல்கிறார். தேர்வு தொடங்கட்டும் என்று ஆணையிட, ஒரு புறம் சோழ நாட்டு படை வீரர்கள் 4 நபர்கள் நிற்க, மற்றொரு புறம் அவர்களை எதிர்த்து தேர்வுக்காக வந்திருக்கும் 4 நபர்கள் நிற்கிறார்கள். போர் மணி ஒலிக்கிறது. தேர்வு தொடங்குகிறது. அனைவரும் சிறப்பாக செயல்படுகிறார்கள். ஆனால் இவர்களை விட வந்தியத்தேவன் வலையில் சிக்காத மீனை போல் தனது வாழல் திறமையை வெளிப்படுத்துகிறார். ஒரு புறம் சோழ படை வீரர்கள் தேர்வுக்காக கலந்து கொண்டவர்களை தோற்கடிக்க, மற்றொரு புறம் வந்தியத்தேவன் சோழ படை வீரனை தோற்கடித்தார். சுந்தர சோழர் இவன் வீரத்தை கண்டு வியந்து பார்த்தார். தேர்வுக்கு கலந்து கொண்டவர்களில் ஒருவர் மட்டுமே அடுத்த கட்டத்திற்கு முன்னேறி உள்ளார். 2வது கட்டமாக சோழ படை தளபதிகளை எதிர்த்து போரிட வேண்டும். அதன் பிறகு படை தளபதியான புவியரசன் களத்தில் இறங்கினார். புவியரசன் தனது திறமைகளை கொண்டு போரிட்டாலும் வந்தியத்தேவன் தன் தந்தையை பார்த்தாக வேண்டும் என்று, சோழ நாட்டில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று எண்ணத்துடன் போரிட்டார். வந்தியத்தேவன் புவியரசனின் கழுத்துக்கு நேராக வாளை வைத்து போரில் வென்றார். இதனை கண்ட சுந்தர சோழர், தலைமை அமைச்சரே,
இவனை படைத்தளபதியாக நியமிக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா? அரசே, தாங்கள் கூறுவதும் சரிதான். இவரை முப்படை தளபதிகளில் ஒருவராக நியமிக்கலாம். காவலாளி, வெளியே சென்று போரில் வெற்றி பெற்றவனை அழைத்து வாருங்கள். அதன் பிறகு காவலாளி வெளியே சென்று வந்தியத்தேவனிடம், போரில் வெற்றி பெற்றவன் நீதானே? தங்களை மன்னர் அழைத்து வரும்படி ஆணையிட்டார். என்னுடன் வாருங்கள். யார் நீ? எந்த நாட்டைச் சேர்ந்தவன்? சோழ நாட்டு மன்னருக்கு என்னுடைய முதல் வணக்கம். நான் சோழ நாட்டிற்கு கீழ் இயங்கும் வல்லவராயர் என்னும் நாடு உள்ளது. அந்நாட்டு இளவரசன் வல்லவராயன் வந்தியத்தேவன். சிறு வயது முதலே சோழ நாட்டு படை வீரர்களிடம் இணைந்து படை வீரர்களில் ஒருவராக போரிட வேண்டும் என்று என்னுடைய பெரிய ஆசை. அந்த ஆசை இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நானும் சோழ நாட்டு படை வீரர்களில் ஒருவராக இணையப் போகிறேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. வந்தியத்தேவா, உன்னுடைய திறமையும் வலிமையும் கண்டு நான் வியந்தேன். இது நீ மகிழ்ச்சி அடையும் நேரம் இல்ல, கண்ணீர் விடும் நேரம். ஆனால் உன்னுடைய ஆசை நிறைவேறவில்லை. உன்னை நான் படை வீரராக நியமிக்கவும் இல்லை, இனி நியமிக்கப் போவதும் இல்லை. அரசே, என்ன கூறுகிறீர்கள்? நான் சிறப்பாக செயல்பட்டு சோழ நாட்டு படை வீரர்களையும் படைத்தளபதியும் என்று இருக்கிறேன். பிறகு ஏன் என்னை நியமிக்கவில்லை என தெரிந்து கொள்ளலாமா? உன்னை நான் படை வீரராக நியமிக்க கூடாது என்றுதான் எண்ணினேன். ஆனால் இத்தகைய திறமை உடையவன் சோழ நாட்டில் தான் இருக்க வேண்டும் என்பதை வைத்து உன்னை படை வீரராக இல்லை, படைத்தளபதியாக நியமித்திருக்கிறேன். நான் நீ கண்ணீர் விடும் நேரம் என்று கூறியது மகிழ்ச்சியில் வரும் கண்ணீர். உன்னுடைய ஆசை 2 மடங்காக நிறைவேறிவிட்டதா? அரசே, மிக்க நன்றி. இதை நான் எதிர்பார்க்கவில்லை. நான் சோழ தேசத்திற்காக என் இறுதி மூச்சு உள்ளவரை போராடுவேன். நான் இந்நாட்டு மன்னருக்காகவும் இளவரசருக்காகவும் எதிரிகளால் ஏற்படும் ஆபத்திலிருந்து என் உயிரை கொடுத்தேனும் காப்பாற்றுவேன். அரசே, என்னை சோழ நாட்டு படைத்தளபதியாக நியமித்ததற்கு மிக்க நன்றி. தங்களிடம் ஒரு உண்மையை கூற வேண்டும். என்ன கூற வேண்டுமோ தயங்காமல் கூறு. ஏனென்றால் நீ இந்நாட்டு படைத்தளபதி. அரசே, இது ஒரு ரகசியம், யாவருக்கும் தெரியக்கூடாதது. அப்படியா? அனிருத்தரே, சற்று வெளியே காற்றிருங்கள். அரசே, நான் வானர் குலத்து இளவரசன். என் தந்தை வானர் குலத்து அரசர். சில நாட்களுக்கு முன்பு இந்நாட்டு இளவரசர் ஆதித்தரால் வீழ்த்தப்பட்ட நாடு எங்கள் நாட்டை கைப்பற்றியது மட்டுமில்லாமல் எனது தந்தையையும் அவர் சிறைப்பிடித்து வந்துவிட்டார். என்னுடைய முதல் ஆசை சோழ நாட்டில் படை வீரராக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இரண்டாவது ஆசை என் தந்தையை சோழ நாட்டில் இருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்பது. என்னை படைத்தளபதியாக நியமித்த தங்களிடம் உண்மையை மறைக்கக்கூடாது என்று எண்ணினேன். ஆகையால் தான் உங்களிடம் உண்மையை கூறுகிறேன். தாங்கள் நினைத்தால் என் தந்தையை மீட்டெடுக்க முடியும். வந்தியத்தேவா, நீ கூறுவது சரிதான். ஆனால் இது என் மகன் ஆதித்த கரிகாலன் எடுத்த முடிவு. இதில் ஒருபொழுதும் என்னால் தலையிட முடியாது. உன் தந்தை ராஷ்டிரகூடருடன் இணைந்து சோழ தேசத்திற்கு எதிராக போரிட்டு எனது பாட்டன் ராஜாதித்தனை கொன்றார்கள். இது உன் தந்தை செய்த மிகப்பெரிய தவறு. அந்த தவறை திருத்த வேண்டும் என்றால் அது உன் கைகளில் தான் இருக்கிறது. அரசே, என்ன கூறுகிறீர்கள்? அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நீ சோழ தேசத்துடன் இணைந்து ராஷ்டிரகூடருக்கு எதிராக போரிட்டு அவர்களை வெல்ல வேண்டும். என் மகன் ஆதித்த கரிகாலனுக்கு உன்மேல் நம்பிக்கை வர வேண்டும். அதன் பிறகுதான் என்னால் எதுவும் செய்ய முடியும். அரசே, கண்டிப்பாக இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக நடக்கப் போகும் போரில் ராஷ்டிரகூடர்களை என் கைகளால் வீழ்த்துவேன். அடுத்ததாக நாம் அனைவரும் தஞ்சையிலிருந்து ராஷ்டிரகூட நாட்டை நோக்கி பயணிப்போம். இலங்கையில் இருந்து சென்ற அமைச்சர்கள் ராஷ்டிரகூட மன்னன் 3ஆம் கிருஷ்ணனையும் அவரது மகன் கோத்திகனையும் சந்திக்கிறார்கள். அதன் பிறகு 3ஆம் கிருஷ்ணன், அமைச்சர்களே, வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக இலங்கைக்கு சென்றீர்களே, என்ன ஆயிற்று? அரசே, நம்முடன் வணிகம் வைத்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறார்கள். பிறகு ஏன் மகிழ்ச்சியான செய்தி தானே கூறியிருக்கிறீர்கள்? பிறகு ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அரசே, நாங்கள் இலங்கையில் இருந்து சோழ நாட்டு வழியாகத்தான் வந்தோம். அங்கு சோழ நாட்டு அரண்மனையை பார்த்தோம். அரண்மனை வாசலில் கம்பம் ஒன்று நிறுத்தப்பட்டு இருந்தது. அந்த கம்பத்தின் உயரத்தில் ஒருவரின் தலை தொங்கவிடப்பட்டிருந்தது. அதனை பற்றி அங்குள்ள மக்களிடம் விசாரித்தோம். அவர்கள் கூறியது, சில நாட்களுக்கு முன்பு பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் இடையே போர் ஏற்பட்டது. அப்போரில் சோழர்களே வென்றார்கள். அப்போர்க்களத்தில் வீரபாண்டியனின் தலையை துண்டிக்கப்பட்டது. அந்த தலையை யானையின் பல்லக்கில் வைத்து கொண்டு வரப்பட்டு கம்பத்தில் தொங்கவிடப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். அப்படியா? அமைச்சர்களே, இதை செய்தது யார்? அந்நாட்டு மன்னன் சுந்தர சோழனா? இல்லை அரசே, இதனை நான் விசாரித்தோம். ஆனால் அவர்கள் கூறியது இந்நாட்டு இளவரசராக அமரப் போகிறவர் என்று கூறினார்கள். சுந்தர சோழனின் மூத்த மகன் ஆதித்த கரிகாலன் என்று கூறினார்கள். ஆதித்த கரிகாலனா? இதனை நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்று கூறினோம். மக்கள், நீங்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் ராஷ்டிரகூடர்களைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினோம். அதற்கு அவர்கள், கூடிய விரைவில் உங்களை எதிர்த்துதான் போரிடப் போகிறார் எங்களுடைய இளவரசர் ஆதித்த கரிகாலர் என்று கூறினார்கள். பெண்கள் கூறியதை நம்பிவிட்டீர்களா நீங்கள்? அரண்மனைக்குள்ளே பேசும் செய்திகள் பெண்களுக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? அவர் ஏதோ விளையாடி இருக்கிறார்கள் உங்களிடம். அரசே, இதனையும் கேட்டோம், எங்களிடம் விளையாடுகிறீர்களா என்று. ஆனால் அவர்கள் உறக்க கூறினார்கள், ராஷ்டிரகூடர்களை எதிர்த்துதான் போரிடப் போகிறார்கள் என்று.
கூடிய விரைவில் முறைப்படி போருக்கான செய்தி தங்களை நோக்கி வரும். தயார் நிலையில் இருந்து கொள்ளுங்கள். வருவது வேங்கை புலி. அரசே, இப்பொழுது நாம் என்ன செய்வது? போருக்கான செய்தி வந்தடையட்டும். பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். எனக்கு தெரியாதா என்ன செய்வது என்று? போர்க்களத்தில் எப்படி வீழ்த்த வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இவனை விட பெரிய மாவீரன் ராஜாதித்தனையே சூழ்ச்சி முறையில் வீழ்த்திவிட்டோம். ஆதித்த கரிகாலன் வயது முதிர்ந்த வீரபாண்டியனை வீழ்த்தினால் மாவீரன் ஆகிவிடுவானா என்ன? முதலில் போருக்கான செய்தி நம்மிடம் வந்தடையட்டும். பிறகு இதனை பற்றி சிந்திப்போம். ஆனால் படை வீரர்கள் அனைவரையும் போருக்காக தயார்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள். எப்பொழுது வேண்டுமென்றாலும் போருக்கான செய்தி நம்மிடம் வரலாம். வந்தியத்தேவன் இன்று முதல் சோழ நாட்டு படைத்தளபதியாக உருவெடுக்கிறார். சுந்தர சோழர் வந்தியத்தேவனின் தந்தையை சிறையில் இருந்து மீட்டெடுப்பதற்காக உதவுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அதற்காக ஒரு சில நிபந்தனைகளையும் வைத்திருக்கிறார். ராஷ்டிரகூடர்கள் சோழர்கள் எதிர்த்து என்ன செய்ய போகிறார்கள்? இதனை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.